ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கர்மா பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கர்மாங்கிறது நம்ம ஏதாவது ஒரு காரியம் செய்தால் கண்டிப்பாக அதற்கு எதிர்வினை நிச்சயமாக இருக்குங்கிறது தான் கர்மாங்கிறது. கர்மா நம்ம வாழ்க்கையோட ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைக்கப்பட்டுள்ள ஒரு விஷயம்தான். ஆனால் மறைமுகமாக இருந்து செயல்படுது. இதற்கு அடிப்படையாக ஒரு 9 விதிகள் இருக்குது. அந்த 9 விதிகள் என்னங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, இந்த பிரபஞ்சத்தில் நம்ம எதை செய்தாலுமே அது நமக்கே திரும்பி வருங்கிறது தான் மிக முக்கியமான விதி. நம்ம ஒருத்தங்களுக்கு நல்லது செய்தோம்னா கண்டிப்பாக நமக்கும் நல்லது திரும்பி வரும். நம்ம அடுத்தவங்களுக்கு கெட்டது செய்தாவோ கெட்டது நினைத்தாவோ கண்டிப்பாக நமக்கும் அது கெட்டது திரும்பி வந்தே தீரும். ரெண்டாவது, வாழ்க்கையில் எதுவுமே அதுவாக நடக்கிறது கிடையாது. நமக்கு தேவையானதை நம்ம தான் நடத்தி சொல்கிறோம். இதை நம்ம ஈர்ப்பிதின்னு சொல்லுவோம். அதே போல தான் கர்மாவும். நமக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்குமே நம்ம தான் காரணகர்த்தா. உங்களுக்கு நல்லது நடக்குதா அதுக்கு நீங்கள் தான் காரணம். உங்களுக்கு கெட்டது நடக்குதா அதுக்கும் நீங்கள் மட்டும்தான் காரணம். மூன்றாவது, சிலவற்றை ஏற்றுக்கொண்டா மட்டும்தான் மாற்றம் நிகழும். நம்மளோட வாழ்க்கையில நான் இதே போல இருக்கிறேனே, நான் அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னு எல்லாருமே யோசிச்சுட்டு இருப்போம். ஆனா இந்த நிலையை நம்ம ஏற்றுக்கிட்டா மட்டும்தான் அடுத்த நிலைக்கு போக முடியும். நம்மளோட சூழ்நிலை என்ன, நம்ம நிலை என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம ஏற்றுக்கொண்டா மட்டும்தான் நம்ம விரும்பினதை அடைய முடியும். ஸோ சிலவற்றை நம்ம ஏற்றுக்கிட்டா மட்டும்தான் மாற்றம் நம்மளோட வாழ்க்கையில் நிகழும். நான்காவது, நாம் மாற்றிக்கொள்ளும் போது தான் நம்மளோட வாழ்க்கை நம்ம பின்பற்றி அதுவும் மாறும். நம்மளை மாறாமல் என்னோட வாழ்க்கை மாறணும், நான் நினச்ச வாழ்க்கை எனக்கு கிடைக்கணும், நான் ஆசைப்பட்டது கிடைக்கும் நினைத்தா கண்டிப்பாக கிடைக்காது. முதல்ல நம்மளை மாற்றிக்கொள்ளணும். நம்ம மாற்றும் போது கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையும் முறையும் மாறியே தீரும். ஐந்தாவது, நம்ம வாழ்க்கையில் நிகழக்கூடிய எல்லாத்துக்குமே நம்ம மட்டும்தான் பொறுப்புங்கிறத நம்ம உணர்ந்தே தீரணும். நமக்கு நிகழக்கூடிய விஷயங்கள் நம்ம அடுத்தவங்களுக்கு என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு பூம்பராங் மாதிரி திரும்பி நமக்கே வந்து சேரும். அதனால் அதை நம்ம தெளிவாகிட்டாவே போதுமானது. ஆறாவது, நேற்று, இன்று, நாளை இது மூன்றுமே நம்ம கூர்ந்து கவனிக்கும் போது ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக தான் இருக்குது. நேற்று நம்மளுடைய எண்ணங்கள் என்னவோ அதுதான் இன்னைக்கு பிரதிபலிக்கும். இன்னைக்கு நம்மளோட எண்ணங்கள் எதுவோ அதுதான் நாளைக்கு பிரதிபலிக்கும். நேற்று நான் எந்த மனநிலையில் இருந்தனோ அதே மனநிலையோட தாக்கம் தான் இன்று எனக்கு இருக்கும். இன்று நான் இருக்கக்கூடிய மனநிலை தாக்கம் தான் எனக்கு நாளையும் இருக்கும். நான் நாளைக்கு நல்லா இருக்கும்னு நினைத்தேன்னா இன்னைக்கு இந்த நொடி நான் மகிழ்ச்சியாக இருந்தாவே போதுமானது. ஏழாவது, நம்மளால ஒரே நேரத்தில் 2 விதமான விஷயங்களை பற்றி யோசிக்கவே முடியாது. அதன் காரணமாக தான் 2 குதிரையில் ஒரே நேரத்தில் சவாரி பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம புத்திசாலித்தனமாக சொல்லுவோம், இல்லை நாங்கள் ஒரு குதிரை வண்டியில் பூட்டிட்டு போவோம். அப்படிலாம் கிடையாதுங்க. ஒரே நேரத்தில் 2 விஷயங்கள் நம்மளால் சிந்திக்க முடியாது. ஒரே நேரத்தில் 2 விதமான லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்மளால் செயல்படுத்த முடியாது. ஒரே நேரத்தில் 2 விதமான தொழில்கள் செய்தாலுமே நம்ம அதில் தோல்வி தான் சந்திப்போம். எதுலையுமே முழுமையான ஃபோக்கஸ் நம்மளால் பண்ண முடியாது. எட்டாவது, நம்மளோட நடத்தை தான் நம்மளோட சிந்தனையாக உருவெடுக்கும். அதுதான் நம்மளோட செயல்களை பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். நம்மளோட பழக்க வழக்கங்கள் தான் நம்மளுடைய சிந்தனைகளாகவும் மாறுமே. இன்னைக்கு உங்களுக்கு பழக்கமாக இருக்கிறது தான் நாளைக்கு உங்களுக்கு செயல்களாகவே மாறும். ஸோ சிந்திக்கும் போது யோசிச்சு சிந்திங்க. நீங்கள் சிந்திக்கக்கூடியதான் உங்களுக்கு பழக்க வழக்கமாகவே மாறும். அதுதான் நாளைக்கு பிரதிபலிப்பாகவே உங்ககிட்ட ஏற்படும். 9வது, கடைசியானது, நம்மளோட பின்காலத்தையே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுடைய நிகழ்காலம் நம்மளை விட்டு போயிடும். நம்ம எப்பொழுதுமே நான் கடந்த காலத்தில் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், என்னோட வாழ்க்கை இப்படி இருந்திருக்குன்னு சொல்லி கடந்த காலத்தையே யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா நிகழ்காலத்தை இழந்துருவீங்க. நம்ம யோசித்து பார்க்கும்போது நம்மளால் அடைய முடியாத அனைத்து காரணங்களுக்குமே நம்மளுடைய பின்காலத்தை கடந்த காலங்களை பற்றிய யோசனை தான், அதோட நிகழ்வுகள் பற்றி நம்ம யோசிச்சு தான் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் இழந்துட்டுருக்கோம். நம்ம ஆசைப்பட்டதை நம்ம அடையணும் அப்படின்னா முதல்ல இந்த கடந்த காலத்தில் நம்ம சந்தித்த தோல்வி, வேதனை, வருத்தம் எல்லாத்தையுமே மறந்துங்க. நிகழ்காலத்தில் நம்மளால் சாதிக்க முடியும் நம்புங்க. வருங்காலத்தில் கண்டிப்பாக நீங்கள் சாதிச்சே தீருவீங்க. இப்போ நான் சொன்ன இந்த 9 விதிகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நிச்சயமாக உங்களோட வாழ்க்கைக்கு இது ரொம்ப பொருந்தும். இதை சரியான விதத்தில் பயன்படுத்துங்க. கண்டிப்பாக நம்ம விரும்பினதும் நமக்கு கிடைக்கும். நன்றி நண்பர்களே.